மாத்தி அமைச்சது வட்டி. பணக்கார நாடுகள்லாம் ஏழை நாடுகளாக மாறி அதனுடைய பாதிப்பு பல நாடுகளுக்கு போய் பல பேர் பஞ்சத்தினாலையும் பல பேர் பட்னினாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் வட்டி தான் காரணம். அதிகமாக உழைக்காம லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறுவனங்கள் வட்டினால மற்றவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்படிப்பட்ட ஒரு வட்டியினால் உலகத்தையே மாத்தி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனா பல குடும்பங்கள் நல்ல ஒரு அந்தஸ்துல நல்ல கம்பீரமாக வாழ்ந்த குடும்பங்கள் சாதாரண சின்ன தொகையை வட்டிக்காக வாங்கி நடுத்தெருக்கு வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பல நிறுவனங்கள் காணாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு வட்டியுடைய கொடுமை ரொம்ப மோசமான கொடுமை. விதவிதமான வட்டிகள், கந்து வட்டி, மீட்டர் வட்டி போன்ற பல விதமான வட்டிகளை வச்சு அதை தடுக்க வேண்டும் என்பதற்கு அரசாங்கம் ஒரு தனி துறையை ஆரம்பிச்சு ஒரு தனி படையை அமைச்சு செய்யற அளவுக்கு வட்டி நம்மளில் அனைவருக்குள்ளேயும் கலந்திருக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது லோன் வாங்கி பல விதமான வட்டியை கட்டி தான் வாங்குறோம். அதுல வேலை பார்க்கிறவனுக்கும் வட்டியில இருந்து தான் பணம் வருது. ஆக வட்டி என்பது சாதாரணமாக நம்மில் கலந்து விட்டது. இன்றைய நிலவரப்படி இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தமான நிலைமையாக இருக்கு. அப்படிப்பட்ட வட்டி, அந்த வட்டியை வாங்கி உருப்பட்டவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. வட்டியை வாங்கி கெட்டு போனவங்க அதிகப்படியாக தான் இருப்பாங்க. இது நம்ம கண் முன்னாடியே பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட வட்டியை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது வட்டி தொழில் செய்யறவங்க, வட்டினால லாபத்தை பாக்குறவங்களுக்கு ஒரு பகிரங்கமான கோபமான எச்சரிக்கையை அல்லாஹ் செய்யறான். என்ன அப்படின்னா, யார் வட்டி சார்ந்த தொழிலை செய்றீங்களோ அவங்க மறுமை நாள்ல ஷைத்தான் தீண்டியவனை போல பைத்தியம் பிடித்தவர்களை போல எழுப்பப்படுவீர்கள். ஏன் இது காரணம் என்னன்னா, அவங்க சொல்லுவாங்களாம், நான் என்னங்க செய்யறேன், வட்டி என்பது ஒரு வியாபாரம். எப்படி இவன் துணிமணியை விற்கிறானோ, எப்படி இவன் ஒரு காரை விற்கிறானோ, எப்படி இவன் மற்ற விஷயங்களை விற்கிறானோ, அதை போல வட்டி என்பது ஒரு சாதாரண வியாபாரம். இதுக்கு ஏன் நான் என்ன பெரிய பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர்களை அல்லாஹ் மறுமை நாள்ல எப்படி கேவலமான நிலையை சொல்றான். பைத்தியமாக ஒவ்வொரு மோமினும் ஒவ்வொரு நல்ல மனிதனும் எதுக்காக வாழ்றான் அப்படின்னா, மறுமை நாள்ல நல்ல நிலையில போனோம். இப்போ வட்டி வாங்கினா போச்சு, பூரா கதையும் போயிடுச்சு. உலகத்துல நீங்க எப்படிப்பட்ட நன்மைகள் செய்தாலும் அதுக்கு எந்த பலனும் கிடைக்காது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்களா இருந்தா நீங்க வட்டியை விட்டுருங்க. இன்னும் சொல்றான், அது இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தாலும் சரி, வட்டி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்க, வட்டியில தான் உங்க குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு, உங்க வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க இதுக்கு முன்னாடி. ஆனா நீங்கள் இந்த வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க புத்திக்குள்ள இந்த வசனம் தெளிவாக போய் உங்களுடைய மனசுல ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா, இதுக்கப்புறமாவது வட்டியை வாங்காதீங்க, விட்டுருங்க. இது தர்ம கணக்குலயாவது போயிட்டோம். இதுக்குல இருந்து என்ன புரிஞ்சிக்க கூடாது, அப்போ வட்டி வாங்கி அந்த பணத்தை தர்மம் செஞ்சா நம்ம செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் பரிகாரமாக கொடுப்பான் அப்படின்னு நம்ப கூடாது. இதுக்கு முன்னாடி செய்தவர்களுக்கு, இந்த அறிவு வராதவர்களுக்கு, இதுக்கு முன்னாடி செய்த பாவத்திற்கு இது ஒரு தர்மமாக இருக்கும் என்றுதான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே தவிர இதை அல்லாஹ் ஒருபோதும் நியாயப்படுத்தவில்லை. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். மேலும் இவ்வளவு எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கான், இதுக்கப்புறமா நான் திருந்த மாட்டேன், எனக்கு இதுதான் இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு மறுமையை பத்தி கவலை கிடையாது, எனக்கு சாப்பிட்றதுக்கு சோறு வட்டியில இருந்து தான் வருது, நான் போடுறதுக்கு துணி வட்டியில இருந்து தான் வருது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் நல்லபடியா தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் செய்ய தயாராயிட்டீங்க. இது உறுதியா நம்புங்க. நீங்க வட்டியை வாங்க போறீங்க, நான் திருந்த போறது இல்ல, வட்டியை வாங்கி தான் கடைசி வரையும் காலத்தை கழிக்க போறேன் அப்படின்னா நீங்கள் யாரோட போர் செய்றீங்க? இன்னைக்கு சாதாரண மன்னர்களோடு, சாதாரண ராணுவ தளபதிகளோடு போர் செஞ்சாலே சின்னாபின்னமாக போகக்கூடிய நிலைமை. அப்போ எல்லா உலகத்தையும், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுடனும் அவர்களுக்கு மிகவும் நேசமான பிடித்தமான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் செய்வது நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டத்தை தவிர வேற எந்த ஒரு நிலையும் ஏற்படாது என்பதுதான் இந்த திருமறை வசனத்துடைய சான்றாக இருக்கு.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஹதீஸுகள்ல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு பாக்குறோம் நம்ம என்ன நடக்குது, பெருமையா சொல்லிக்கிறது. நான் ஷூரிட்டி சொன்னதான அந்த பேங்க்ல இருந்து இவருக்கு லோன் கொடுத்தாங்க, இவருக்கு ஷூரிட்டி கொடுத்ததுனாலதான் இவர்களுக்கு இந்த வருமானமே வருது அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி பெருமையா ஒரு 4 குடும்பத்தை வாழ வச்ச பெருமையா சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள்ல மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வட்டி தொழில் செய்பவன், அந்த வட்டிக்கு கணக்கு எழுதுறவன், அந்த வட்டிக்கு சாட்சி சொல்றவன், வட்டிக்கு துணை போனவன், இவங்க எல்லாருக்குமே வன்மையாக கண்டிக்கிறாங்க. எப்படின்னா, இவர்களை எல்லாம் அல்லாஹ் சபித்து கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கிட்டு இந்த வாழ்க்கையில உருப்பட முடியுமா? இன்னும் சொல்ல போனா, செய்யற ஹராமான தொழில பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடியவர்களையும் இன்று சமுதாயத்துல பார்க்க முடியுது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் நம்ம விட்டுறணும். இதெல்லாம் கண்டிப்பா மோமின் என்பவனுக்கு அடையாளம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபியான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை அப்படியே கேட்பது. இப்போ இப்படி கண்டிச்சு ஒரு தொழிலை செஞ்சு என்னத்தை சாதிக்க போறோம்? 4 பேருடைய சாபத்தை தான் சம்பாதிக்க போறோம். பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு லட்சியமே, ஒரு நோக்கமே கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஹதீஸ்ல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெஹராஜ் பயணத்துக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்க. அப்போ அந்த பயணம் என்பது ஒரு முக்கியமான பயணம். பல முக்கியமான அறிவிப்புகளை இந்த மெஹராஜ் பயணத்தின் வாயிலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. மெஹராஜ் பயணத்தை பத்தி எத்தனை நாள் பேசினாலும் கண்டிப்பா முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அது. அப்போ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நரகத்தை பார்க்க வைக்கிறான், சுவனத்தை பார்க்க வைக்கிறான். நரகத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, சுவனத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? அப்போ நரகத்துடைய வாசலில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர், அவர்களுடைய முகத்துல கூட சிரிப்பு கிடையாதான். அவர்கள் நரகவாசிகள் கூட இல்ல, நரகத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறவங்களுடைய முகத்திலேயே சிரிப்பு கிடையாது. அப்படிப்பட்ட கொடுமைகள் நரகத்துல நடந்துட்டு இருக்கு. நரகவாசிகளுக்கு பல வேதனைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ வட்டியை வாங்கி வட்டி சார்ந்த தொழிலை செய்தவர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னா, அவர்களுடைய வயிறு வீங்கி போயிடுமா, பெரிய தொப்பையாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, தொப்பை அதிகமாய் அவங்களால நகர கூட முடியாதான். இந்த பக்கமும் திரும்ப முடியாம அந்த பக்கமும் திரும்ப முடியாம இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை மறுமையில அவங்க அடைவாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லது. மேலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த நரகத்துல ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தை கொண்டு வரும்போது அவர்கள் இவர்களை மிதித்து செல்வார்கள். யாரு? நல்லவங்க இவங்களை மிதிக்கல, சஹாபாக்கள் இவங்களை மிதிக்கல, சுவனவாசிகள் இவர்களை மிதிக்கல. அல்லாஹ்வால் மிகவும் கோபமாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதனும் அவனுடைய கூட்டமுமே வட்டி வாங்கி சாப்பிடுறவங்களை மிதிச்சிட்டு போறதா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஒரு எச்சரிக்கையாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் யார் வட்டிக்கு வாங்குறாங்களோ இவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவ்வளோ பெரிய தண்டனையை அல்லாஹ் வட்டியும் வட்டி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறானே. நம்ம என்ன போக போறோம்? கொண்டு போகும்போது ஒண்ணுமே கிடையாது, நம்முடைய அமல்களை தான் கொண்டு போக போறோம். ஆக வட்டியிலிருந்து தப்பிக்க கூடியவர்களாக, தப்பித்து வாழ்பவர்களாக, வட்டியில சாட்சி சொல்லக்கூடாதவர்களாக, ஹராமான தொழில்களில் ஈடுபடக்கூடாதவர்களாக, வட்டி செய்பவர்களை அவர்களுக்கு நல்ல உபதேசத்தை சொல்லி அவங்கள நல்ல வழி கொண்டு வருவர்களாக நம்ம இருக்கணும். மறுமையில பைத்தியமாகவும் சைத்தான் தீண்டியவனாகவும் நாம இருக்கக்கூடாது. மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது பொன்முகத்தோடு நல்ல சிந்தனையோடு போகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது பெரிய கருணையை காட்ட வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாழ்த்துவதற்கு நாமும் வணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுவதற்கு ஆற்றலும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே முக்கியமான தலைப்பு. நம்ம குடும்பத்துல, நம்ம உறவினர்கள்ல
இல்ல நம்ம சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல அனாதை குழந்தைகளை பார்த்திருப்போம். இப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மனசுல எந்த அளவு கவலை, அவங்களுடைய எதிர்காலத்துக்கான சந்தேகம் நிறைய இருக்கவே செய்யுது. இப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளை யார் பராமரிப்பது, யார் பார்த்துக்கிறது, அவர்களுக்கு நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு பொறுப்பாளியாக இருப்பவர்கள் யார், ஏன் ஒருத்தர் தேவையே இல்லாம ஒரு அனாதை குழந்தைகள் மீது கருணையும் அருளையும் காட்ட வேண்டும்? இப்படி பல சந்தேகங்கள் பல பேருக்கு வருது. அது அவனோட விதி, அவன் அப்படி இருந்துட்டு போறான், நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா எல்லா விஷயத்திலையும் கருணையையும் கண்ணியத்தையும் காட்டக்கூடிய நம்முடைய மார்க்கம் அனாதை குழந்தைகள் விஷயத்திலையும் அளவுக்கு அதிகமாகவே கருணையை காட்டியிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, அனாதைகளுடைய சொத்துக்களை நீங்க எடுத்து உங்களுக்காக செலவு பண்ணிக்காதீங்க, அவங்க விஷயத்துல நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பாக்குறோம் எந்த அளவுக்கு அப்படின்னா, சொந்தக்காரங்க நெருங்கிய உறவினர்களே ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கிற பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா, குழந்தைங்க அறியாத வயசுல இருக்கும்போது, அவங்களுக்கு உலகம் தெரியாத ஞானம் இல்லாத ஒரு வயதுல இருக்கும்போது மற்றவர்களுடைய சொத்தை அபகரித்து அந்த குழந்தைகளுக்கு அநியாயமும் அநீதியும் செய்யறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மிக மிக பகிரங்கமாக ஒரு மிரட்டலை, ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா, மறுமை நாள்ல அவங்களுடைய வயிறுல ஒரு பயங்கரமான தண்டனை கொடுப்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் அவர்களுடைய சொத்து பராமரிப்பது என்பது எப்படி, ஏதோ நீங்க ஒரு அனாதையுடைய சொத்தை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்ன அல்லாஹ் அத்தோட நிறுத்தி விடாமல் எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஒரு வயது வர வரையும் நீங்க நல்லபடியா பாருங்க. அவசரப்பட்டு எங்க இந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து நம்முடைய சொத்தை கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு வயது வர்றதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து சாப்பிட்றாதீங்க. மேலும் அவர்களுக்கு அந்த வயது வந்து விட்டதா, அவங்களுக்கு ஞானம் வந்து விட்டதா, இந்த சொத்தை அவங்க கையில கொடுத்தா அந்த சொத்தை பத்திரமா பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். அவங்களுக்கு திருமணமான வயது வந்துச்சான்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்க அந்த நீங்க வச்ச ஒரு டெஸ்ட்ல, நீங்க வச்ச அந்த சோதனையில அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர்களுடைய சொத்தை நீங்க அவங்களுக்கு திரும்பி கொடுங்க, அது வரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்றான், சரி இந்த அனாதைகளுடைய சொத்தை சில பணக்காரர்களும் பாக்குறாங்க, சில ஏழைகளும் பாக்குறாங்க. அப்ப பணக்காரன் இந்த சொத்தை அடிச்சுட்டான அல்லாஹ் சொல்றான், ஒரு பணக்காரன் இந்த சொத்தை நிர்வாகம் செய்கின்றான் என்றால் அவன் அவனுடைய தன்மானத்தை காத்து கொள்ளட்டும், அதுல இருந்து திருடி சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நல்ல முறையில பகிரங்கமாகவே மிரட்டி காட்டுறான். மானம் இல்லாதவன் தான் அனாதையுடைய சொத்தை பிடுங்கி தின்னுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ ஏழையா இருக்கான், அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை, ஒரு அனாதையுடைய சொத்தை பார்த்துக்கிறது அவனுக்கு இருக்கின்ற பணிக்கு மத்தியில இந்த ஒரு பணி சுமையாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஏழை அந்த சொத்திலிருந்து வரக்கூடிய குறிப்பிட்ட தொகையை அதை பார்த்துக்கிற கூலியாக வாங்கிக்கலாம். ஆனா அது கூட நியாயமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மிக அழகாக எடுத்து வைக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நபியான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்